நமக்கே 122 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும்போது பன்னீர்செல்வம் தரப்பினர் விடுக்கும் நிபந்தனைக்கெல்லாம் ஏன் தலையாட்ட வேண்டும்? நாமே பலமாக இருப்பதாக முதல்வர் பழனிசாமி அறிவிக்கவில்லை என்றால் பழனிசாமி தரப்பு ரொம்பவும் பலவீனமாக இருப்பதாக மக்கள் கருதக்கூடும். ஆட்சியும் கட்சியும் தொடர்ந்து பலவீனப்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்து முதல்வர் பழனிசாமியை தைரியமாக இருக்கச் சொல்லுங்கள் என்று தன்னை சந்தித்த அமைச்சர்களிடம் சசிகலாவின் சகோதரர் திவாகரன் கூறியதை அடுத்து இணைப்பு நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி ஆட்சியும் கட்சியும் பலமாக இருப்பதாக அதிரடியாக அறிவித்துள்ளார் முதல்வர் பழனிசாமி. கடந்த 3 நாட்களாக சேலம் மாவட்டத்திற்கு சென்று அங்கு பல்வேறு நலத்திட்டங்களை துவங்கி வைத்து பேசிய முதல்வர் பழனிசாமி இணைப்பு குறித்து பெரியதாக யாரும் அலட்டிக் கொள்ள தேவையில்லை என்று கட்சியினரிடமும் தெரிவித்துள்ளார். இது குறித்து அதிமுக அம்மா அணி முக்கிய நிர்வாகிகள் கூறியதாவது: முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு 122 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தாலும் அந்த எண்ணிக்கை எந்த நேரமும் குறைந்து விடலாம் என்று பயந்து கொண்டே இருந்தார். அதனால்தான் பிளவுபட்டு கிடக்கும் கட்சியை எப்படியாவது இணைத்து விட வேண்டும் என்று துடியாய் துடித்தார். இதற்காக கட்சியின் மூத்த அமைச்சர்களை அழைத்து பேசினார். அவர்களும் அதே எண்ணத்தில் இருந்ததோடு பன்னீர்செல்வம் அணியினரோடு தொடர்பில் இருந்த அந்த அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் தரப்பினர் அதற்கு சம்மதமாக இருப்பதாக தெரிவித்தனர். பன்னீர்செல்வம் அணியினர் தெரிவித்து வரும் கருத்துக்களையும் விதிக்கும் நிபந்தனைகளையும் கூறினர். அதையடுத்தே கட்சியில் இருந்து சசிகலா குடும்பத்தினரை ஒதுக்கி வைப்பது என அமைச்சர்கள் தரப்பு முடிவெடுத்து அறிவித்தனர். இதனால் பன்னீர்செல்வம் தரப்பினர் இணைப்பிற்கு சம்மதித்து உடனடியாக ஓடி வந்து விடுவர் என்று நினைத்தனர். ஆனால் சசிகலா தரப்பினரை அரசியலில் இருந்து முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும், அதற்கு அதிமுகவில் இருந்து சசிகலா குடும்பத்தினரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை. சசிகலா குடும்பத்தினர் கடிவாளம் கட்சியில் இருந்தால்தான் கட்சிகள் இணைந்ததும் பன்னீர்செல்வம் தரப்பினர் அடக்கமாக இருப்பர் என்று சொல்லி மறைமுகமாக சசிகலா குடும்பத்தினரை கட்சியில் வைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதன்படி செயல்பட்டு வந்தனர். இதை அறிந்துதான் பன்னீர்செல்வம் தரப்பு தங்கள் நிபந்தனைகளில் உறுதியாக இருந்தது. இணைப்பு படலம் இழுத்துக்கொண்டே போக ஆட்சியே போயினாலும் பரவாயில்லை, பன்னீர்செல்வம் தரப்பு நிபந்தனைக்காக சொல்லும் விஷயங்களை எல்லாம் ஏற்க தேவையில்லை என மூத்த அமைச்சர்களுக்கு தெரிவித்துவிட்டு திவாகரனோடு நெருக்கமாக இருக்கும் அமைச்சர்கள் சிலரை திவாகரனை சந்திக்க அனுப்பி வைத்தார். திவாகரனும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு ஒத்துப்போக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செம்மலைக்கு பதிலளிப்பது போல இரு அணிகள் இணைப்புக்கு சாத்தியமே இல்லை என்பதை மறைமுகமாக தெரிவித்துவிட்டார். இது கட்சியின் மூத்த அமைச்சர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியின் மீதும் திவாகரனை சந்திக்க சென்ற அமைச்சர்கள் மீதும் கடும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அதனால்தான் இணைப்பு சாத்தியப்படும், விரைவில் அது நடக்கும் என்று அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றனர். லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரையும் இதையே சொல்லியிருப்பதன் பின்னணி இதுதான். சசிகலாவின் சகோதரர் திவாகரனின் பேச்சை கேட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கு தொடர்ந்து இடைஞ்சலாக இருந்தால் பன்னீர்செல்வம் அணிக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களுடன் அணி மாறுவது குறித்தும் அந்த மூத்த அமைச்சர்கள் ஆலோசித்து வருகின்றனர். இவ்வாறு அவர்கள் கூறினர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.